ஒரு மரணித்த ஒருவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவருக்கு ஹதீஸிலே நிறைய நன்மை சொல்லப்பட்டது. அல்லது ஒரு சிரமத்திலே, ஒரு கஷ்டத்திலே, கவலையிலே பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு வெறுமனே ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடியவருக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டது. மன் அஸ்ஸா முசாபன் பலஹு மிஸ்லு அஜ்ரிஹி. ஏதாவது ஒரு சோதனையிலே ஒருவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், ஏதாவது ஒரு நெருக்கடியிலே, கவலையிலே ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தன்னுடைய நெருக்கமான மனைவியை, குழந்தையை அல்லது நெருக்கமான உறவை, பெற்றோரை இழந்து கவலையில இருக்கிறார். இவருக்கு ஒருவர் நேரம் எடுத்து போய் சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் போய் ஒன்றும் செய்யவில்லை, பணம் செலவழிக்கவில்லை. அவரை பார்த்து சொல்லுகிறார், சரி, அல்லாஹ்வுடைய முடிவு பொருந்திக் கொள்ளுங்கள், இது எல்லோருக்கும் வரக்கூடியதான். இன்று உங்களுக்கு என்றால் நாளைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கத்தான் போகிறது. இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரமானதல்ல. அப்படி நிரந்தரமாக ஒருவர் இருப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய கூட வாழ்நாளிலே பிள்ளைகள், குமரி பிள்ளைகள் மரணித்திருக்கிறார்கள், சிறு கை குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள், தன்னுடைய மனைவிமார்கள் சிலர் மரணித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார். இவருக்கு என்ன நன்மை? பணம் செலவழிக்கவில்லை. மரண வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லுவதற்காக வேண்டி சில வார்த்தைகளை சொன்னார், அதற்கு நேரம் எடுத்தார். அவர் அந்த முசீபத்தின் மூலம் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை இவருக்கும் கிடைக்கிறது என்றார். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, மன் அஸ்ஸா அஹாஹு பிமுஸீபத்தின் கஸாஹுல்லாஹு மின் உலரில் ஜன்னah. இப்னு மாஜாவிலே வருகிறது. ஒரு சோதனையிலே, கஷ்டத்திலே, அல்லது யாராவது ஒருவர் மரணித்த மூலம் கவலையிலே உள்ளவருக்கு ஆறுதல் சொன்னவருக்கு கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் மின் ஹுலலில் கராமா, கண்ணியமான சங்கையான பெருமதியான ஆடையை சுவர்க்கத்திலே அணிவிப்பான். யாருக்கு? மரணித்த வீட்டிலே உள்ள அந்த நபருக்கல்ல, அந்த மரண வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னவர். ஏன் இவ்வளவு நன்மை? அந்த உள்ளத்திலே உள்ள அந்த கவலையை, அந்த உள்ளத்திலே உள்ள அந்த கஷ்டத்தை இவருடைய வார்த்தையின் மூலம் குறைப்பதற்கு முயற்சி செய்கிறார். அதை இல்லாமலாக்குவதற்கு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இவர் பிறருக்காக வேண்டி பிறருடைய துன்பத்தை நீக்குவதற்கு இவர் சிரமப்படுகிறாரே, முயற்சி செய்கிறாரே, அந்த முயற்சி அல்லாஹ் பாராட்டுகிறார். நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதற்கு எவ்வளவு நன்மை சொல்லப்பட்டது. ஒருவர் நோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை நோய் விசாரிப்பதற்கென்று போகிறார். அவர் போய் அந்த நோயாளியை பார்த்து, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இப்படியான நோயிலே பலர் பாதிக்கப்பட்டு இன்று சந்தோஷமாக வாழ்கிறார்கள், அல்லாஹ் உங்களுடைய ஆயுளை இன்னும் நீளமாக்கி வைப்பான், இன்னும் ஆயுளுடைய பரக்கத்து செய்வான், நாம் உங்களுக்கு துஆ செய்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வையுங்கள் என்ற சில ஆறுதல் வார்த்தைகளை நோயாளிக்கு சொல்லுகிறார். அந்த நோய் அல்லாஹ்வுடைய முடிவில் அவர் மரணிப்பதாக இருந்தால் நிச்சயமாக மரணிப்பார். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோயாளியிடம் நீங்கள் போனால் நஃபிஸு லஹு ஃபி அஜலிஹி, அவருடைய வாழ்நாளை இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் ஆயுளை நீளமாக்கி வைப்பான் என்ற அந்த கருத்துப்படி உள்ள வாசகங்களை பாவியுங்கள். அது அவருடைய விதியிலே உள்ளதை தடுக்காதே, ஆனால் அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தும். நோயாளியை பார்த்து ஒருவர் வெறுமனே சொல்லுகிறார், உங்களை பார்த்தால் நோயாளியை போன்று விளங்கவில்லை, சந்தோஷமாகத்தானே இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை அவரை சந்தோஷப்படுத்தும். இந்த நோயிலிருந்து நீங்கள் அவசரமாக வெளியிலே வருவீர்கள், பயப்பட வேண்டாம், உங்களுக்காக வேண்டி எல்லோரும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தை அவரை சந்தோஷப்படுத்துகிறது. அந்த உள்ளத்திலே உள்ள கவலையை நீக்குவதற்கு முயற்சி செய்கிறாரே, இவருக்கு அல்லாஹ் என்ன கூலி வழங்குகிறான்? ஒரு ஹதீஸிலே வருகிறது, அவர் நோயாளியை விசாரிக்க சென்று வரும் வரையிலே சுவர்க்கத்தினுடைய பல தோப்பிலே இருக்கிறார், சுவன பழங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார், சுவர்க்கத்திலே பல தோட்டங்கள் அவருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் காலையிலே போய் ஒரு நோயாளியை சந்தித்து விட்டு வருகிறார், 70,000 மலாய்க்காமார்கள் அவருக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். மாலையிலே ஒரு நோயாளியை சந்திக்க சென்றார், அடுத்த நாள் காலை வரையிலே 70,000 மலாய்க்காமார்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள். 70,000 மலாய்க்காமார்கள் இஸ்திக்பார் செய்யும் அளவுக்கு இவர் என்ன பெரிய காரியத்தை செய்தார்? கோடிக்கணக்கு பணம் செலவழிக்கவில்லை, அந்த நோயாளியின் வருத்தத்தையும் கவலையும் நீக்குவதற்கு நேரம் எடுத்து போய் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார். இது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி. இப்படி நாம் மார்க்கத்திலே நிறைய பார்க்கிறோம். ஒருவருடைய உள்ளத்திலே உள்ள கவலையை நீக்குவதற்கு, துன்பத்தை நீக்குவதற்கு, பிரச்சனையை நீக்குவதற்கு. அப்படி என்றால் வீடில்லாத ஒரு குடும்பத்துக்கு வசதி உள்ள ஒருவர் அழகான ஒரு வீட்டை கட்டி வாழ வைத்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை சம்பாதிக்கும்? தொழில் இல்லாத ஒருவருக்கு அவர் தொழில் செய்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி கொடுத்தால் அவர் எப்படிப்பட்ட பாக்கியசாலியாக இருப்பார்? ஒரு அனாதை பிள்ளையை பொறுப்பை எடுத்து அந்த பிள்ளையை படிக்க வைத்து ஓத வைத்து அவனை ஆளாக்கி சுயமாக வாழக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து வைத்தால் அவன் மீது அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுவான்? இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு அனாதையை பராமரித்து ஆளாக்கி விட்டானோ நானும் அவரும் கியாமத்திலே இப்படி இருப்போம் என்றார்.
விதவைகளுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வைத்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவார். பெரும் பெரும் நன்மைகள், பிறருடைய கஷ்டத்தை போக்கும்.